ரெண்டு இல்ல 100 தடவை தோத்தா கூட அது அனுபவமா மாறிடும். ஆனா 100 தோல்விக்கு அப்புறம் 101வது தடவை வெற்றி பெற்றாலும் அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தோல்விகளை அனுபவங்களா கொண்டு வெற்றியை நோக்கின பயணத்தை தொடர மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443632994 044334227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்போ நம்ம கூட பாண்டிச்சேரியில இருந்து லத்திகா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லத்திகா. என் பையனுக்கு தான் பேசுறாங்க. எங்க பையன் பிடெக் முடிச்சிருக்கு. சரிங்க. 2வது வருஷத்துல பிடெக் படிக்கும் போது 2வது வருஷத்துல இருந்து தலை இறுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா லத்திகா? சரிங்க. தலை இறுக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2வது வருஷத்துல இருந்து. சரிங்க. இப்போ படிச்சு முடிச்சிருச்சு. 10 அரியரோட தான் வெளியே வந்துச்சு. இப்போ அது கிளியர் பண்ணியாச்சு. ஆனா வேலைக்கே போக மாட்டேங்குது. எதிலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குங்க. அது சரியானா தான் நான் வேலைக்கு போகும் அப்படி சொல்றாங்க. எப்பவும் படிச்சுட்டே இருக்காங்க. ஒண்ணு எதிலுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. சரிமா, கஷ்டமா இருக்குதுங்க. அதனால எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரே சுறுசுறுப்பாவே இல்ல. 24 வயசாகுதுங்க. சரிங்கம்மா. டாக்டர் வெங்கடேஷ் படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆயிட்டுமா லத்திகாமா? இப்ப 2 வருஷம் ஆகுதுங்க. வீட்டுல இப்ப இந்த இறுக்கமா இருக்குன்னு சொல்லி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் நாங்க 4 வருஷம் நரம்பு டாக்டர் பார்த்தாங்க. அவங்க எக்ஸ்ரே எடுத்து தலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னாங்க. சரிம்மா. லத்திகாமா நீங்க அவருடைய வேலை அவர் பண்ணிக்கிறாரா இல்லையா? அவரோட செய்யறாங்க. அவரோட வேலை செய்யறாங்க. ஆனா மத்த வேலை ஒன்னும் சுறுசுறுப்பு இல்லாமலே இருக்குங்க. எப்பவும் படுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 24 வயசு பையனோட சுறுசுறுப்பே இல்லங்க அவன. சரி, நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அவருடைய ப்ராப்ளம் செகண்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டுமா? சோ மன இறுக்கம் செகண்ட் டேல இருந்தே இருக்குன்னு சொல்றீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்னன்னா கண்டிப்பா ஒரு மனவியாதி டாக்டரை பாக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க சொல்ற சிம்டம் ஒன்லி தலை இருக்க மட்டும் சொல்றீங்க. பட் அதை வச்சு மட்டும் பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப மெயினான ஒரு பிரச்சனை என்னன்னா அவர் வேலைக்கே இன்னும் போல. ஒரு மெயினுடைய ஒரு 24 வயசு பையனுடைய மெயின் முக்கியம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும். மத்தவங்களோட இன்டராக்ட் பண்றாரா? வீட்டுல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்தா இன்டராக்ட் பண்றாரா இல்லையா? இல்லங்க, ஃப்ரெண்டு கூட ஒன்னும் பழக்கமே இல்ல. இப்ப காலேஜ்ல படிக்க 2 வருஷம் வரை நல்ல சுறுசுறுப்பா இருந்து நல்லா படிச்சுட்டு இருந்த பையனுங்க 88% எடுத்தாங்க +2ல. அதனாலதான் நான் என்ஜினியரிங்கே சேர்த்தேன். நல்ல படிக்கணும் ஒரு நம்பிக்கையில தான். ஆனா 2வது வருஷத்துல ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஒழுங்கா படிக்க முடியல என்னால இருக்கத்தினால சொல்லிட்டு. அவர் கான்சன்ட்ரேஷன் 2வது வருஷத்துலயே குறைஞ்சிட்டு நீங்க கண்டிப்பா ஒரு மனவியாதி டாக்டர் பாக்குறது நல்லதுமா. ஏன்னா வெறும் டிப்ரெஷன் மட்டுமா இது அதையும் தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்கணும். கண்டிப்பா மனவியாதி டாக்டர் பாருங்க. அதற்கான வைத்தியம் பண்ணாதான் சரியா. இது வெறும் டிப்ரெஷன் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி கொஞ்சம் இருக்குது பிரச்சனைகள். லத்திகா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு என்ன பிரச்சனை, எதுலயுமே ஈடுபாடு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனநல மருத்துவரை நீங்க அணுகலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து ராஜி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜி. வணக்கம் மேடம். சொல்லுங்க, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? அதாங்க எனக்கு தூக்கம் இல்லைங்க. சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு நரம்பு டாக்டர் பாத்துங்க சேலத்துல. சரிங்க. அவங்க இப்ப மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு 3 மாசத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டா அப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. சரி சரி அப்படின்ட்டு நிறுத்திட்டுங்க. அப்புறம் திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சுங்க. சரிங்க. அப்ப ஊசி போட்டு உடம்பு ரொம்ப டல்லா போச்சுன்ட்டு அப்புறம் மறுபடியும் அந்த டாக்டர் மனநல டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. சரி. அவர்கிட்ட போய் சாப்பிட்டுட்டுங்க. இப்ப ஒரு 5 மாசமா சாப்பிட்டுக்குங்க. இப்ப மாத்திரையை ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. இப்ப பவர் பறிச்சு கொடுத்துருக்காங்க. சரி. இப்ப நான் கைத்தறி நெஞ்சிட்டு இருக்கிறேங்க. நைட்ல ஒரு நாளைக்கு தூக்கம் வந்தது. காலையில எழுந்திரிச்சா தண்ணி முடியுதுங்க. ரொம்ப அசதியா இருக்குது. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? எனக்கு 36 ஆகுது. சரி. முதல்ல என்ன பிரச்சனை சொன்னீங்க? முதல்ல நரம்பு டாக்டர் பாத்தீங்க? நரம்பு டாக்டர் ஏற்கனவே அங்க சேலத்துல டாக்டர் பாத்துங்க. அல்ல, எந்த பிரச்சனைக்காண்டி பாத்தீங்க நரம்பு டாக்டரை?
இல்ல தூக்கம் வரல அப்படிங்கிறதுனால பக்கத்துல வந்து இந்த மாதிரி நரம்பு டாக்டர் போய் பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் பாப்பேங்க. அப்புறம் அவர் வந்து ஓவர் டோஸ் குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மலர் டாக்டர் வந்து சொன்னாங்க. அப்புறம் இவர் வந்து அந்த பவர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குடுத்துருக்காங்க. இப்ப வந்து 2 மாசத்துக்கு குடுத்துருக்காருங்க. இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருங்க. ஒவ்வொரு நாளைக்கு வயிறு வந்து திடீர்னு முழிச்சுக்கிறங்க நைட்ல. அப்ப வந்து வயிறு வந்து ரொம்ப இதா இருக்குதுங்க, கடமுன்னு சவுண்ட் இருக்குங்க. ராஜேஷ் சார், இது வந்து நீங்க முதல்ல வந்து ஓவர் டோஸ் என்பது மத்தவங்க சொல்றதை பத்தி பயப்படாதீங்க. முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு நீங்க முந்தி பழைய டோஸ் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த டோஸ்லயே சம்டைம் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க வந்து உங்க சிம்டம்ஸ் எல்லாம் குறையாம, தூக்கம் வராம, இந்த வயிறு கடமுட இருக்கும்போது நீங்க மாத்திரைகளை குறைச்சிங்கன்னா கண்டிப்பா தொந்தரவு வந்துட்டு தான் இருக்கும். சோ முந்தி பழைய டோஸ்ல நல்லா இருக்குன்னா அதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு சாப்பிடலாம். குறைஞ்சபட்சம் 2 வருஷம் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா அதே டோஸ்ல சாப்பிட்டீங்கன்னா இந்த உங்களுடைய நோயினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். நீங்களா இல்லையோ இல்ல டாக்டர்கிட்ட சொல்லி நீங்க குறைச்சிங்கன்னா பழையபடி தொந்தரவு வரும். பழையபடி தொந்தரவு வரும்போது இன்னும் கொஞ்சம் டேப்லெட்டோட டோஸை கூட்ட வேண்டியது இருக்கும். சோ நீங்க பயப்படாதீங்க. டோஸை வந்து சைக்காட்ரிக் டேப்லெட் சாப்பிட்டா பக்கெல்லாம் பயமுடுத்துருவாங்க, கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், லிவர் ப்ராப்ளம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. சோ இது வந்து நீங்க சொல்றது பார்த்தா சாதாரண வியாதி தான், அது சாதாரண மாத்திரையா தான் இருக்கும். சோ அதே டோஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. அப்பதான் உங்களுடைய தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். ராஜி சார், ராஜி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல என்ன மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்களோ, எந்த அளவு டோஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதையே நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப மறுபடியும் அந்த பழைய சிம்டம்ஸ், தூக்கம் வரல, அதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கோவையில இருந்து ராஜி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜி. வணக்கம் ரேவதி. சொல்லுங்க ராஜி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? ஆமாங்க மேம், என் தம்பி ஒருத்தன் ரொம்ப கோவப்படுறான். சரிங்க. இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆகுது. எந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்க தம்பி ரொம்ப கோபப்படுறாருமா? சின்ன விஷயங்களுக்கு. வேலைக்கு போக மாட்டேங்கிறான். வேலைக்கு போக சொன்னா நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேக்குறான். சரி, நான் தனியா ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி, அப்ப பிசினஸ் வீட்டுல வந்து ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க. அந்த கடையை போய் பார்க்க மாட்டேன்றான், வீட்டுலதான் இருக்கிறான். கடைக்கு போ, காலைல எழுந்து போ அப்படின்னா எழுப்பி விடுறவங்க மேல பயங்கரமா கோவப்படுறான். ஏதாவது தூக்கி அடிக்கிறான், பொருளுங்களை தூக்கி எறிகிறான். எவ்வளவு நாட்களா இந்த மாதிரி கோபப்படுறாருமா? எப்பவுமே அவன் அப்படியேதான் இருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படிதான் இருக்காரா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்கிறான். அதனால வந்துட்டு நாங்கெல்லாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டோம். அம்மா அப்பாவும் இப்ப அவனை அங்க விட்டுட்டு மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. சரிமா. அவன் தனியா இருக்கிறான், மதுரையில தனியா இருக்கிறான். சரி. வேலைக்கு போன்னு சொன்னா கோவம் வந்துருது. ஆனா வேலை போய் கடையில போய் நின்று பார்க்க ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி ஆனாலும் ரெஸ்ட் இல்லாம பண்றான். சரிங்கம்மா. காலையில எழுந்து போறதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்றான். வீட்டுல அவனை எழுப்பி விட, அப்பா எழுப்பி விட போனாலும் சரி, யாரை எழுப்பி விட போனாலும் சரி பயங்கரமா கோவப்படுறான். நைட்டு தூங்க மாட்டேன்றான். லேட்டா 2 மணி 3 மணிக்கு தூங்குறான். மறுநாள் பகல் 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்குறான். சரி, சரிங்கம்மா. ஷீலா, நீங்க ராஜிமா, நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த கோபம் சொல்றதுனால அவங்களோட வளர்ப்பு முறை ஒருவேளை வந்து கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பீங்க. அவன் சின்ன வயசுல இருந்து கேட்கறதெல்லாம் கொடுத்து வளர்த்ததுனால அந்த கோபம்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ன, இப்ப நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவங்க கிட்ட இருந்து. அப்ப செல்லத்தை கொடுத்துட்டு இப்ப வந்து வயசாச்சு, உனக்கு 24 வயசாச்சு, இது மாதிரி சொல்லும் போது இன்னும் கோபம் அதிகமா தான் வரும். கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் வேல்யூஸ் சொல்லி கொஞ்சம் வளர்த்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நீங்க கோபத்தை கொஞ்சம் எப்படி சொல்ல அவங்கள வந்து திருத்தலாம்னா, கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்க வைங்க அவங்களுக்கு. நீங்க எல்லாம் வந்து பக்கத்துல இருந்தாலும் பணம் விஷயத்துல அவரை தனியா மேனேஜ் பண்ண சொல்லுங்க. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை வச்சு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண வைங்க. நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாம இருங்க கொஞ்சம். அது தானாவே வந்து அவர் பொறுப்பு வரும்போது, அடிபடும் போது தானாவே அவருக்கு அந்த கோபம் வந்து தனியா சான்சஸ் இருக்கு நிறைய. ராஜி, ஷீலா சொன்ன ஆலோசனைகளை எடுத்து அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பொறுப்புகள் அவருக்கு வரும்போது அவருக்கு இப்ப இருக்கிற கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. வணக்கம் மல்லிகா. ஹலோ, சொல்லுங்க மல்லிகா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த விஷயத்துக்காக இப்ப போன் பண்ணிருக்கீங்க? அதாவது எனக்கு வந்து இப்ப வயசு 73 ஆகி போச்சு. சரி, 73 ஆகி போச்சு. 2 பொண்ணுங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் சத்தமா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருச்சு. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருச்சு. ஆனா பிள்ளைகள் வந்து என் மேல கொஞ்சம் அன்பா இல்லாத மாதிரி என்னுடைய மனசு, மத்தபடி எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிங்கம்மா. ஆமா, பிள்ளைகள் வந்து எங்கிட்ட அன்பு இல்லாத மாதிரி நான் நினைக்கிறேன். மத்தபடி நல்லா செட்டில் ஆயிட்டாங்க.
ஆனா கொஞ்சம் மனக்கவலையெல்லாம் நமக்கு வியாதி கொஞ்சம் வருது. அதுக்கு என்னன்னு டாக்டர் கேட்கணும். எதனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுமா? உங்க மேல அவங்க அன்பு இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு எதனால தோணுது? அது வந்து பெரிய பொண்ணுக்கு மகளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, சின்ன பொண்ணுக்கு புள்ள காலேஜ் படிக்குது, இன்ஜினியர் படிக்குது. சரி, இப்ப இங்க வர முடியல, முன்ன மாதிரி அதுக்கு ரொம்ப வர முடியல. அது நம்ம கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மத்தபடி எல்லாம் நல்லா செட்டிலா தான் இருக்காங்க. சரிங்க. அதுக்கு என்ன செய்யலாம், என்ன இது பண்ணலாம், நமக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, சரிங்கம்மா. டாக்டர் மதுரை மல்லிகாம்மா, உங்களுடைய பிரச்சனை வந்து ஒன்னும் பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. இது இப்போ உலகத்துல எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். வயசானா அந்த நம்ம இல்ல எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அதாவது எல்லா பறவைகளும் கூட்ட விட்டு பறந்து போன பிறகு அம்மா பறவையும் அப்பா பறவையும் மட்டும் தனியா இருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா, வாழ்க்கையில நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்த்தீங்களோ அதே மாதிரி தானே உங்க பிள்ளைங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது இல்ல, அது வந்து அவங்களுடைய டைம் ஃபேக்டர்னால அது உங்களால கவனிக்க முடியாத மாதிரி இருக்குமே தவிர கண்டிப்பா அன்பு என்பது எங்க இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்து அதை பெருசா நினைச்சுக்காதீங்க. நம்ம குழந்தைங்க பாக்கணுமே எதிர்பார்க்கிறத விட நீங்க போயிட்டு வாங்க. நீங்க சும்மா இருக்க டைம்ல நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க உங்க வீட்டுக்கு வர முடியாத பட்சத்துல நீங்க அவங்க வீட்டுக்கு போலாம். இல்ல நீங்க பக்கத்துல யாரோட ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாம். நீங்க கோயிலுக்கு போலாம். நீங்க டைம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது குறைய ஆரம்பிக்கும். உங்க மன அழுத்தம் குறையும். நீங்களே சொன்னீங்க குழந்தைங்க நல்லதான் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பெரிய விஷயம் இல்ல, எல்லார் வீட்லயும் இருக்குது. நம்ம தான் அதை கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க டைம் அவங்களோட, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். மல்லிகாமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகன் உங்களை பார்க்க வரல அப்படின்னு நீங்க ஏங்காம நீங்க அவங்கள போய் பாக்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த குறை உங்களை விட்டு நீங்கிடும். அடுத்ததா வேலூர்ல இருந்து கோமதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கோமதி. வணக்கம் கோமதி. தொடர்புல இல்ல டாக்டர். ஷீலா, இப்போ இந்த இன்செக்யூர் ஃபீலிங் வந்து என்னென்ன காரணத்தினால ஒருத்தருக்கு வரும்? நல்லா செட்டில்டா இருப்பாங்க, ஆனாலும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அது எதனால அவங்களுக்கு வருது? அது எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணும்? வந்து செட்டில் ஆயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பினான்சியலி வரும். ஏஜ் ஆனா பினான்சியலி நல்லா இருந்தாலும் வயதானும் போது அவங்களோட பசங்க இப்ப நிறைய பேர் ஃபாரின் அனுப்பிச்சிடுறாங்க படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இனிஷியலா இவங்களே மோட்டிவேட் பண்றாங்க, நீ அங்க போ, அப்பதான் சம்பாதிக்க முடியும்னு. அப்ப அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அந்த கஷ்டம். ஆனா அங்க போன அப்புறமா என்ன ஆகுது, பசங்களுக்கே அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து இங்க வரதுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன், அங்க லேவிஷ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால அங்க செட்டில் ஆயிடுறாங்க. இந்தியன் சிச்சுவேஷனுக்கு அதை அடாப்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும், இனிஷியலா தெரியாது, கொஞ்ச நாள் ஆக ஆக நிறைய டைம் வந்து இருக்கும் அவங்களுக்கு திங்க் பண்றதுக்கு. இந்த திங்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ டைம் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகும். நம்ம இந்த டெத்து பார்த்தா ஒரு பயம் வருது. ஏஜ் ஆகும்போது நம்மளும் வந்து சடனா டெத் ஆச்சுன்னா என்ன பண்றது, அவ்வளவு தூரம் பையன் இருக்கானே அவனால வர முடியாது, பொண்ணு எங்கேயோ ஒரு காலையை வர முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய திங்க் பண்றதுனால வர இன்செக்யூரிட்டி வரும். ஓகே, அடுத்ததா மகாலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மகாலட்சுமி. வணக்கம். சொல்லுங்க மகாலட்சுமி. என் என்னோட பெரிய பையனுக்கு லவ் மேரேஜ் பண்ணுனேன். சரிங்கம்மா. என்னோட பெரிய பையனுக்கு லவ் மேரேஜ் பண்ணுனேங்க. சரி. அவன் நல்லாதான் இருந்தாங்க. இந்த 4-5 மாசமா அந்த பொண்ணு வந்து எங்க பேர் குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. சரிங்கம்மா. ஆனா நாங்க போய் கூப்பிட போனா எங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு எங்க கிட்ட குழந்தைய காட்டவே மாட்டேங்கிறா, குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுறா. நாங்க போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பையனை வந்து அவங்க ஊர்ல வந்து இருக்க சொல்றாங்க. அது ஒரு குக்கிராமம் அந்த ஊரு, அங்கேயே வந்து இருங்க அப்படிங்கிறாங்க. இவன் போக மாட்டேங்கிறான். அவங்க வந்து நம்ம கிட்ட வராததுக்காக, வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பேசுறாங்க. அவங்க என்னதான் பண்றதுன்னே தெரியல. நாங்க குழந்தைய ரொம்ப பாசமா நாங்க வளர்த்துட்டோம். அந்த குழந்தை இல்லாம நாங்க ரொம்ப கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது எப்படி இது பண்றதுனே தெரியலங்க. எனக்கு எதுனா ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர், இவங்க சொன்னவனே ஒரு கதை எனக்கு நினைவு வருது. அதாவது ஒரு மன்னன் முன்னாடி 2 அம்மா போனாங்களாம். 2 பேரும் ஒரே குழந்தைய வந்து என் குழந்தைதான் சொன்னாங்களாம். உடனே 2 பேருக்கும் மன்னனுக்கு என்ன பண்ணணும்னு புரியல. மன்னன் ஒரு தீர்ப்பு சொன்னாரு. சரி, 2 பேரும் குழந்தைய கேட்கறதுனால பாதியா வெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ரியலான அம்மா என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் என் குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னன் கண்டுபிடிச்சு ரியலான அம்மா கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி பாசம் என்பது கூட இருந்தா மட்டும்தான் இல்லம்மா பாசம்,
பாசம் என்பது உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ஒண்ணு அம்மாவா இருக்கும்போது உங்க பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நீங்க விட்டு கொடுக்கறது தப்பே இல்ல. குக்கிராமமா இருந்தா என்னமா, வாழ்க்கையில குக்கிராமமும் வாழ்க்கையில எல்லாம் அங்க எல்லா வசதியும் போய் இருக்கு. குக்கிராமத்துல டிவி இருக்கு, டெலிபோன் இருக்கு, நீங்க நினைச்சா பேசிக்கலாம், நினைச்சா போயிட்டு வந்துடலாம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குது. சோ வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பதில் இருக்கே தவிர பிடிவாதத்திலயோ என்னோட ஈகோலயோ இல்ல. நான் பையன் அதனால நான் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறத விட பெண் வீட்டுல போய் வாழ்றது தப்பு ஒண்ணும் இல்ல, பெரிய ஒரு கொலை குத்தமும் இல்ல. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையனை அங்க அனுப்பி விடுங்க, எதையுமே போர்ஸ் பண்ணாதீங்க. காலப்போக்குல உங்க கண்டிப்பா உங்க மருமகள் உங்களை புரிஞ்சுக்க நல்லா வரும்போது கண்டிப்பா உங்க பேரனே வந்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால விட்டு கொடுத்து போங்கம்மா, தப்பு இல்லை. மகாலட்சுமிமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்க. உங்க மகனையும் அங்க போறதுன்னா அவரையும் அனுப்பி வைங்க, அவருடைய மனைவி குழந்தையோட அவரு ரொம்பவே அங்க சந்தோஷமா இருக்கலாம். அதனால இத முயற்சி பண்ணி பாருங்க, இந்த கவலை உங்களுக்கு மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம கூட மோனிகா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மோனிகா. வணக்கம் மோனிகா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மோனிகா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? இது பெரிய கோவம் அதுக்கு நிறைய வருதுங்க மேடம். உங்களுக்கு கோபம் வருதாமா? ஆமாங்க. எவ்வளவு நாட்களா உங்களுக்கு கோபம் வருது மோனிகா? இப்போ ரீசன்ல ஒரு 2 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எந்தெந்த விஷயங்களுக்கு, எந்த மாதிரியான நிறைய வருது? சொல்லுங்க மோனிகா. தேவையில்லாததுக்கெல்லாம் கோபம் வருது, எனக்கு புரியுது, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்கம்மா. மோனிகா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. இது வந்து தேவையில்லாத கோபம்னு சொல்ல முடியாதுமா. இது ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து இருந்திருக்கலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அத நினைச்சு நினைச்சு நீங்க கோபப்படுறீங்களா இருக்கும். இன்னொரு குழந்தை இருக்கா மோனிகா? இருக்குங்க மேம், அந்த பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, அப்பதான் ரொம்ப அதிகமா. அதுதான் இப்ப அந்த குழந்தைய நீங்க தனியா பாத்துக்கிறீங்க, அந்த பாத்துக்கும் போது உங்களால முடியாததுனால அந்த பிசிக்கலி உங்களால முடிய மாட்டேங்குது. சோ அந்த விஷயத்தினால கூட கோபம் வரும். இது வந்து உடம்புல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அந்த கோபத்துல நீங்க வந்து காட்டுறீங்க. மேபி உங்களுக்கு கால் வலிக்கலாம், வயிற்று வலிக்கலாம், கையெல்லாம் வலிக்கலாம், தலை வலிக்கலாம். அந்த குழந்தைய மேனேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது கோபம் வந்து குழந்தை மேல காட்டுவீங்க, இல்ல ஹஸ்பண்ட் மேல காட்டுவீங்க. ரீசன் அதுதான் இருக்கும். நீங்க ஏதாவது விட்டமின் டேப்லெட்ஸ் ஏதாவது டாக்டர்கிட்ட கேட்டு போட்டுக்கோங்க, உடம்புல சத்து குறைவையா இருந்ததுன்னா. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு வேணும்னா பக்கத்துல அம்மாவோ வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 2 hours விட்டுட்டு உங்க வேலையெல்லாம் பாக்குறது, இல்ல குழந்தை தூங்கும் போது நீங்களும் தூங்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து இந்த கோபத்தை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். மோனிகா, ஷீலா சொன்ன விஷயங்களை நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையும் நீங்க உங்களை ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கோபங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அடுத்ததா மாரிமுத்து திண்டுக்கல்ல இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மாரிமுத்து. வணக்கம் மேடம். சொல்லுங்க மாரிமுத்து, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? வந்து முதல்ல நம்ம வயசு வந்து 29 வயசு ஆகுது மேடம். யாருக்குங்க? எனக்கு வந்து வயசு வந்து 29 ஆகுது மேடம். சரிங்க. அது முதல்ல வந்து நான் திங்ஸ் இதெல்லாம் பழக்கலாம் இருந்துச்சு மேடம். இப்ப அது என்ன மேடம், ஒரு சின்ன ஒரு இதனால வந்து ரொம்ப மன அழுத்தமா இருக்கு மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அப்படி மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கு, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு மேடம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க. சரிங்க மாரிமுத்து. மாரிமுத்து சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பசங்க இருக்காங்க சார். அந்த மன அழுத்தம்னா நீங்க என்ன சொல்றீங்க, எதை சொல்ல வரீங்க? ஏதாவது சின்ன வீட்டுல சின்ன ப்ராப்ளம்னா கூட, இல்ல ஏதாவது பண ப்ராப்ளம், இல்ல பிசினஸ்ல ப்ராப்ளம் இருந்தாருன்னா கூட மன அழுத்தம் வந்தா திருப்பி எவ்வளவு நேரம் இருக்குது, எவ்வளவு நாள் இருக்குது, இல்ல எவ்வளவு கிட்டத்தட்ட அந்த கோபங்கள் அந்த இது ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் வரைக்கும் வெளியில வந்து நீட்டா பேசிட்டு வரைக்கும் அந்த இறுதிக்கு வரைக்கும் அந்த இது இருக்கு. அப்புறம் நீட்டா நார்மலா இருக்கு. ஓ, மன அழுத்தம் என்பது மாரிமுத்து சார் இது நார்மலான எமோஷன் தான். எல்லாருக்கும் வர வீட்டுல இருக்கக்கூடியது மன அழுத்தம். எப்படி கோபம், சந்தோஷம், அழுக வருதோ அத மாதிரி மன அழுத்தம் என்பதும் சாதாரணமான எமோஷன். அது டே டு டே வரக்கூடிய எமோஷன் தான். நீங்க வந்து சொல்றீங்க ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா அதுக்கு மன அழுத்தம் ஆறேன்னு சொல்றீங்க. அதே அந்த சம்பவம் முடிஞ்சவொடனே மன அழுத்தம் உங்கள்கிட்ட போயிடுது. சோ இது வந்து உங்களுக்கு பெரிய ட்ரீட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல மன அழுத்தம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க வெளியில போயிடுங்க, இல்ல வேற ஏதாவது டைவர்ட் பண்ண பாருங்க, உங்க மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் வந்து எப்போது ட்ரீட் பண்ணணும்னா
அது தொடர்ந்து இருந்து இல்ல உங்களுக்கு அதை பாதிக்கிற அளவுக்கு இருந்தாதான் உங்க வேலைகளையோ இல்லது உங்களுக்கு வேலைக்கு போக முடியல, நான் குளிக்க முடியல, அந்த மாதிரி டைம்ல ரொம்ப அழுதுட்டே இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா நம்ம ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஒரு சம்பவம் நடந்து மன அழுத்தம் வருது அதுவா போயிடுதுன்னா கண்டிப்பா பயப்பட வேண்டியதே இல்ல. இது சாதாரணமான மன அழுத்தம், போய்விடும் உங்களுக்கு. மாரிமுத்து, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்க மன அழுத்தம் உங்களுடைய வேலைகளையோ உங்களுடைய வாழ்க்கையோ பாதிக்காம இருக்கிற பட்சத்துல அதை நினைச்சு நீங்க வருத்தமோ கவலையோ பட தேவையில்லை. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அதுல இருந்து மாறுறதுக்கான வழிமுறைகளை நீங்க கையாளலாம். அடுத்ததா புதுக்கோட்டையில இருந்து திலீப் குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் திலீப் குமார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க திலீப். அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறேன் மேடம். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா திலீப் குமார்? ஹலோ. எல்லாத்தையும் கோவப்படுறேன் மேடம், எல்லாத்தையும் கோவப்படுறேன். சரி. திடீர்னு டென்ஷன் ஆயிடுறேன், தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கு மேடம். அடிக்கடி ரொம்ப பதஷ்டப்படுற மாதிரி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தை பார்த்துட்டா ரொம்ப பதஷ்டப்படுறேன், கை காலெல்லாம் நடுங்குது மேடம். என்ன மாதிரியான சம்பவங்களை பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி? ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோ ஏதாவது ஒரு யாருக்காவது நெஞ்சு வலிக்குது அப்படிங்கறதால பதஷ்டப்படுறேன். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, எந்திரிச்சேன்னா யாரும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இது என்ன செய்யணும் மேடம்? உங்களுக்கு என்ன வயசாகுது திலீப் குமார்? எனக்கு 31 ஆகுது மேடம். சரிங்க டாக்டர். திலீப் குமார் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல சார், கல்யாணம் ஆகல. அடிக்கடி டென்ஷன் ஆகுறேன் சார், கையெல்லாம் நடுங்குது சார் டென்ஷன் ஆகுனாலே, பதஷ்டப்பட்டாலே. ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் எதுவும் இருக்கா? என்ன சார்? முன்னாடி இருந்துச்சு சார், இப்ப விட்டுட்டேன் சார். ஒரு 5 வருஷம் ஆச்சு சார் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமா சார், அதுக்கு முன்னாடி ரொம்ப குடிச்சிருந்தேன். இப்ப நிப்பாட்டிட்டேன், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஆனாலும் இப்ப ஒழுங்கா இருக்கேன், யோகா போயிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகிடுறேன் சார். ஓகே. டென்ஷனா கோவப்படுறீங்களா இல்ல ஒண்ணு டென்ஷனா என்ன ஆகுறீங்க? எல்லாத்தையுமே எரிஞ்சு விழுற மாதிரி பேசுறேன் சார். ஓகே ஓகே. சோ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சு பார்க்கணும் போது 2 விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு ஆன்சைட்டி, ஒண்ணு இருக்கு. ஆன்சைட்டினாலதான் உங்களுக்கு படபடப்பு, கை நடுக்கம், திடீர்னு ஏதோ ஆயிடுமோ, இல்ல நெஞ்சு வலி பார்த்தா பயம், செத்து போறதை பார்த்தா பயம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி கண்டிப்பா இருக்கு. நீங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு முந்தி ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சைட்டி சிம்டம்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கோபமும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்து விட்டவங்களுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நீங்க முறையா போய் முதல்ல தண்ணி எடுக்கான வியாதிகள் வைத்தியம் பண்ணிக்க முடியுமான்னு முதல்ல பாருங்க. அதை தவிர உங்களுக்கு கொஞ்சம் மன பதட்டத்துக்கும் கொஞ்சம் வைத்தியம் தேவை இருக்குது. யோகா போறீங்க, அதுவே கொஞ்சம் மாற்றான இதுதான், டேப்லெட் இல்லாம நல்ல ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் தான். சோ யோகா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் ஒரு டாக்டரை பார்த்து தண்ணி அடிக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளையும் மன பதட்டத்துக்கு கொஞ்சம் நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கனாலே உங்க கோபம் கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு யோகா இல்ல ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு எது மனசு சந்தோஷம் கொடுத்தோ அதை பண்ணுங்க. எதுல நீங்க அது மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க. பயத்தை பார்த்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு நெஞ்சு வலின்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துக்கே போகாம இருக்கிறது, அத மாதிரி பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கு எது பயத்தை உண்டு பண்ணுதோ அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப எக்ஸ்போஷர் பண்ணுங்க. எக்ஸ்போஷர் பண்ணீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். திலீப் குமார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க மது அருந்தும் பழக்கத்தை விட்டு 5 வருடங்கள் ஆயிருந்தாலும் இன்னும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு படபடப்பு, கோபம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகி அதுதான் இதுக்கு காரணமா அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததா திருச்சியில இருந்து மீனாட்சி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மீனாட்சி. வணக்கங்க. நாங்க எங்களோட மாப்பிள்ள, பொண்ணோட மாப்பிள்ள சரிங்க, ஒரு வக்கீலா இருக்காங்க. கேக்குது, சொல்லுங்கம்மா. வக்கீலா இருக்காங்க. பொண்ணை கொடுத்து ஒரு பொண்ணு இருக்கு 10 வயசுல. சரிம்மா. அவர் ஒரு கோயில் அங்கப்ப பத்தரை ஒரு கோயில் இருக்கு கட்டிட்டாரு. மேற்படி வீடு கட்டிட்டாரு. இந்த சூழ்நிலையில பொண்ணு பிடிச்சா இரு, இல்லன்னா போயிருங்கிற ஒரு எதிர்பத்துல 10 வருஷம் ஆச்சு. இதுல அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க கூட்டியாந்து வச்சிருக்கோம். இந்த இதுல நான் அவர்கிட்ட போயிருக்கணும். அவருக்கு சுகர் பேஷண்ட், நான் இருக்கணும் போகணும் அப்படிங்கறதுல பொண்ணு இருக்குது. அவர் கூப்பிடக்கூடிய சூழ்நிலையில அவர் இல்ல. வரக்கு ஒரு பிரிவாரத்துல அவர் இருக்காரு. இந்த மனக்குழப்பத்துக்கு நாங்க அனுப்புவோமா வேணாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்குங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. மீனாட்சி எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்காங்க? இப்போ 1 வருஷம் ஆட்டான். பொண்ணு படிச்சுட்டு இருக்கு நல்லா. நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். குழந்தை இருக்குல்ல அவங்களுக்கு? 9 வயசுல குழந்தை.
குழந்தைங்க அவர் வந்து பாக்குறது இல்ல, அவர் மனைவிக்கும் பேசுறது இல்ல. இது அவங்க கல்யாணம், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இல்ல குழந்தை பிறந்த அப்புறமா அவர்கிட்ட இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்காமா? கொஞ்சம் பிரச்சனை, அந்த பண பிரச்சனை கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தாரு, பண பிரச்சனை. ஆனா நம்மள கேட்க மாட்டாரு. அவரு கோயில் கட்டுறணும், அந்த பல, ஆனா கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமாக நம்ம முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்துல கோயில் கட்டின, அதான் கோயில் கட்டிருக்காரு ஐயப்பன் கோயில். அவர் பக்தர் வேற, அப்புறம் வீடு வேற 3 மாடி கட்டிருக்காரு, அது நின்று இருக்கு. பணக்கிற நிறைய பிரச்சனை இல்ல. இந்த பழக்கம் அவரு ஒருவேளை பணம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாரா இருக்கும், அதனால வந்து பொண்ணு அங்க வச்சுட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் பணம் கொடுப்பீங்கிற மாதிரி இருக்காரான்னு தெரியல. பட் எவ்வளவு நாள்மா நீங்க வச்சிட்டு இருப்பீங்க பொண்ணையும் குழந்தையும்? இது வந்து நீங்க பேசிதான் கொஞ்சம் முடிவு எடுக்கணும். ஏன்னா இது ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் 1 வருஷம் ஆயிடுத்துங்கிறீங்க. அந்த பொண்ணுக்கும் என்ன ஆகும், கணவனை பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனக்கவலை வரும். குழந்தைக்கும் ஒரு தகப்பன் கண்டிப்பாக தேவை இந்த வயசுல. சோ நீங்க வந்து ஒரு ஃபேமிலி, நீங்க நேரம் போகலனாலும் உங்களை சார்ந்த யாராவது ஒரு பெரியவங்க மூலியமாவோ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பேசி இது முடிவெடுங்க சீக்கிரமா. இதுக்கு என்ன முடிவுன்னு நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். நீங்க எப்ப கூட்டிட்டு போறீங்க, என்ன பிரச்சனைனால இது மாதிரி இங்க விட்டுருக்கீங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம், இவ்வளவுதான் முடியும், இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். மீனாட்சிமா, நீங்க ஷீலா சொன்ன மாதிரி உங்க மருமகன் கிட்ட பேசி பாருங்க. நீங்களோ இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவதோ அவர்கிட்ட பேசி எதற்காக அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா நீங்க எடுக்கலாம். அடுத்ததா பெரிய குளத்துல இருந்து முத்துசுவாமி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முத்துசுவாமி. வணக்கம்மா. சொல்லுங்க. என் மனைவி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கம்மா நோயினால. சரிங்க, அவங்களுடைய தொடர்புல இல்ல டாக்டர். இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வெறும் மது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இப்போ போன்ல அப்படியே திரும்ப திரும்ப அந்த செக் பண்ணிட்டே இருக்கிறது, பேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மாதிரியான போதை தானே. அதுல இருந்து அவங்க எப்படி வந்து அதுல இருந்து வெளியில வரணும், அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எப்படி குறைச்சிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும்? இது வந்து 2 வகையா இருக்கலாம். சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ட், அதாவது இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, சில சமயம் நான் அடிக்டட் சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் இருக்கும். பேரஸ்டமால், சில பேர் பேரஸ்டமால் அடிக்ட் ஆயிடுவாங்க. நீங்க டேப்லெட் டெய்லி பேரஸ்டமால் போட்டாலும் தூக்கம் வருவாங்க. அதே மாதிரி டிவி அடிக்ஷன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அடிக்ஷன்ஸ். நம்முடைய டிவி அண்ட் செல்போன், ஃபேஸ்புக் இதெல்லாம். சோ அடிக்ஷன்ஸ் என்பது வந்து முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹேபிட் நினைச்சுக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஹேபிட்டுக்கும் அடிக்ஷன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஹேபிட் என்பது என் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப நான் ஒரு வேலையை செய்யறேன், என்னால அது பண்ணாம இருக்க முடியும். பட் அடிக்ஷன் என்பது என்னை தாண்டி பண்ணக்கூடியது. இட்ஸ் காஸ் சம் டிஸ்ட்ரெஸ். என்ன பண்ணலன்னா எனக்கு அதனால ஒரு பாதிப்புகளோ இல்ல ஒரு டென்ஷன் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. சோ அடிக்ஷன் இஸ் எ டிசீஸ். சோ அதை டிசீஸா ட்ரீட் பண்ணாதான் நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும். எப்படி டயபெட்டிக் சுகர் வந்துடுச்சு, டயபெட்டிக் டாக்டரை பாக்குறோம், அட்வைஸ ஃபாலோ பண்றோம், அதே மாதிரிதான் இதற்கும் சில அட்வைஸ்களை தே கேன் ஃபாலோ. இல்லாம இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம அடிக்ஷனை ட்ரீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா டாக்டர். அடுத்ததா சென்னையில இருந்து முருகானந்தம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் முருகானந்தம். வணக்கம் மேடம். சொல்லுங்க முருகானந்தம், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? ஓகே, எனக்கு வந்து சன் இருக்காரு. he is 9 years old. சரிங்க. I'm doing second standard. சரி. அப்போ ஸ்கூல்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவனுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியா இருக்குது. வேற இந்த பிளாஷ் கார்லாம் வச்சு லேர்ன் பண்றதெல்லாம் குயிக்கா பண்ணிக்கிறாங்க. பட் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ரீட் அவுட் பண்ணி அதை வந்து அவனால வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டா கிரகிச்சு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சரிங்க, இதுக்கு டாக்டர் சைடு வந்து சொல்யூஷன் கொடுத்தீங்களா? கண்டிப்பா முருகானந்தம். முருகானந்தம், இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ADHD இருக்கான்னு தெரியல, அவருக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை கொடுத்து நீங்க விளையாட கொடுத்தீங்கன்னா அவர் விளையாடுறாரான்னு வீட்டுல வந்து கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அதுல இருந்து வேற டைவர்ட் ஆகுது, இது மாதிரி ஏதாவது பண்றாரான்னு நீங்க வீட்லயே பாக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு நீங்க வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அட்டென்ஷன் டெபிசிட் இருந்ததுன்னா குழந்தையால ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. எழுத முடியல படிக்க முடியலங்கிறதுக்கும் வந்து அந்த டெஸ்டிங்ல வந்து உங்களுக்கு தெரியும். சில குழந்தையால வந்து ஈஸியா வந்து படிக்க முடியும், ஆனா எழுத முடியாது, ஸ்பெல்லிங் ப்ராப்ளம் இருக்கும்.
ஆனா சொல்றது புரியும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்கோரிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இது ஒரு டெஸ்டிங் மூலமா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அதுக்குள்ள தெரபிஸ் கொடுப்பாங்க. எப்படி அட்டென்ஷன் ஒரு இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தெரபிஸ்ல வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்க குழந்தைக்கு. முருகானந்தம், நீங்க உங்க குழந்தைக்கு எதனால இந்த கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கான ஆலோசனைகளை அவங்க வழங்குவாங்க. ஷீலா சொன்ன மாதிரி சில தெரபிஸும் அவங்க வழங்குவாங்க. அது மூலமா இந்த கவனக்குறைவு அப்படிங்கிற குறைபாடு உங்க குழந்தைகிட்ட இருந்து போயிடும். அடுத்ததா சேலம்ல இருந்து ஜெயந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெயந்தி. வெங்கடேஷ் சார் கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. சார், எனக்கு வந்து ஒரு 6 மாசமாவே டிப்ரெஷனாவே இருந்தது. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அந்த டேப்லெட் முன்ன தூக்கம் வராமே இருந்தது. அந்த டேப்லெட் சாப்பிட்டப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கம் வருது. ஆனா எப்பயுமே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கேன். கை கால்ல நடுங்குற மாதிரி இருக்கு. செய்யற வேலையே திரும்ப திரும்ப செய்யறேன். இப்ப கூட்டு காப்பா போட்டுட்டா திருப்பிட்டு அதையே பாக்குறேன். அந்த மாதிரி பண்றேங்க. அதான் அவங்க டாக்டருங்க வந்து இது நீ மாத்திரை வந்து பாதி வேலை தான் செய்யும், இது நீயே சரி பண்ணிக்கணும், நீயே கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னால இது முடிய மாட்டேங்குது. என்னால கவனத்தை எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப எந்த வேலை செஞ்சாலும் டிவி பார்த்துட்டு இருந்தா கூட நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன மாத்திரை சாப்பிடுறீங்கம்மா? என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? மாத்திரை பேரு தெரியலீங்களே. பேரு தெரியல, பரவாயில்லம்மா, விட்டுடுங்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்குமா. ஒண்ணு, நீங்க டிப்ரெஷன் நீங்க சொல்லிட்டீங்க, மன அழுத்தம். மன அழுத்தத்தை ட்ரீட் பண்ணிட்டீங்க, அது சரியாயிடுச்சு. 2வது பார்ட் வந்து நீங்க சொன்னது வந்து மனப்பதட்டமும் இங்கிலீஷ்ல வந்து அப்சஷன். திரும்பி திரும்பி செக் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, சரியா பண்ணிருக்கனா இல்லையா இல்லன்னு திரும்ப திரும்ப செக் பண்றது. இந்த செக் பண்றதுனாலயே நம்ம ஆன்சைட்டி வந்திருக்கோம். சோ ஒரு பார்ட் மட்டும் ட்ரீட் பண்ணிக்கும் போது மற்ற பார்ட் வெளியில இன்னும் கொஞ்சம் இருக்குது. சோ நீங்க கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் சொல்லி இதுக்கு மருந்துகளை கொஞ்சம் மாத்தியோ இல்ல கொஞ்சம் கூடுதல் டோஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மனப்பதட்டம் குறையும், அப்சஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த அப்சஷன்னாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். டிப்ரெஷன் பார்ட் சரியாயிடுச்சு, அப்சஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும். அப்சஷன் வந்து டிப்ரெஷன் மாதிரி 6 மாசம் 8 மாசத்துல சரியாகுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால திரும்பி போய் மருத்துவரை போய் பார்த்து இந்த கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டு கூட்டி சாப்பிட்டீங்கன்னா குறைய ஆரம்பிக்குமா. அடுத்ததா திருவாரூர்ல இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ. வணக்கம் கவிதா. மேம், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரிமா. எனக்கு வந்து பேசும்போது பக்கத்துல பயமாவே இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஆனா வந்து வேலைக்கு போகும்போதும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டாக்டர் போய் பாக்கணுமா இல்ல என்னன்னு தெரியல மேம். சரிங்கம்மா. டாக்டர் வெங்கடேஷ், அதாவது நீங்க சொல்றது படி பார்த்தா உங்களுக்கு வந்து சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர்மா. அதாவது மத்தவங்க என்னை வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து மனப்பதட்டம் ஆயிருது. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்லயோ இல்ல ஒரு மேடையில ஏறி பேச போகும்போது நான் ஸ்பீடா பேச ஆரம்பிப்பேன். என் கை கால் நடக்கும், நான் நாக்கு வறண்டு போயிடும், நான் சொல்ல வர விஷயத்தை ஒழுங்கா சொல்லிட முடியாது. சோ என்னாங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடும். உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருக்கும், உங்களுக்கு திறமைகள் இருக்கும், பட் உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நல்லா இருக்காது. இது வந்து உங்க சின்ன வயசுல இருந்தே மோஸ்ட்லி சில பேருக்கு வந்திருக்கும். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதோ ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். சோ இது வந்து சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர். கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட் போங்க, மாத்திரையிலையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், பிஹேவியராகவும் கொஞ்சம் பார்த்து நம்ம மணி பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணா நல்லது. அதாவது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பயமான இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு அது பழக பழக ஒரு நம்மளுக்கு சரியாயிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வர வர நீங்க பெரிய இடத்துக்கு போய்க்கலாம். நீங்க இல்லைன்னா ஒரு இந்த சின்ன எக்ஸாம்பிள், முதல்ல என்ன பண்ணுங்க, பேசும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி 2 பேர் முன்னாடி முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் 4 தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, ஒரு 10 பேர் முன்னாடி அப்படி பேசி பழகினீங்கன்னா பெரியவங்கள்ட்ட பேசும்போது இந்த பயம் குறைய ஆரம்பிக்குமா. கவிதா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல உங்க நண்பர்கள் மத்தியில பேசி பாருங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது போக நீங்க ஒரு நல்ல மருத்துவரையும் அணுகுனீங்கன்னா சுத்தமா இந்த பயம் படபடப்பு உங்களை விட்டு நீங்கிடும். அடுத்ததா தூத்துக்குடியில இருந்து மும்தாஜ் பேகம் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மும்தாஜ் பேகம். வணக்கம். சொல்லுங்க மேம், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ. சொல்லுங்கம்மா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க?
என்னோட வயசு வந்து 49 மேடம். சரிங்க. என்னுடைய கணவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. சரிங்கம்மா. அதுல இருந்து எனக்கு ஒரே மன பதட்டம். சரி சொல்லுங்க அம்மா. நீங்க டிவி பார்க்காம நீங்க பேசுறீங்களா? அந்தால வந்து அதுல இருந்து வந்து எனக்கு வந்து ஒரு எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி கை கால் டிவி பார்க்காம பேசுறோமா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கை கால் வந்து ஒரு மாதிரி நடுக்கும், ஒரு மனசுல ஒரு பதட்டம். சரிங்கம்மா. என்னுடைய குழந்தைங்க வந்து விட்டுட்டு போயிருவாங்களோ என்னைய அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு மாதிரி அழுகணும் போல ரொம்ப ஒரு ஃபீலிங் அதிகமா வருதுமா. சரிங்கம்மா. அதனால வந்து இப்ப நான் டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னுடைய பெரிய பையன் வேற இப்ப வந்து ஃபாரின் போயிட்டான். சரிங்கம்மா. அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா அவனோட நினைப்பாவே இருக்கு பாத்துங்க. சரிங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம கேட்கலாம். ஷீலா. வணக்கம் மும்தாஜ். இது வந்து நீங்க கணவர் இறந்த அப்புறமா உங்களுக்கு கஷ்டம்ங்கிறது ஒரு 2-3 மாசம் மேக்சிமம் ஒரு 6 மாசம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வரணும். அதுதான் வந்து அந்த கிரீவன்ஸ் எஃபெக்ட்னுவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்திருக்கணும். பட் அது வராம அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. நீங்க மாத்திரை எடுத்திருக்கீங்க அதுக்காக. இப்ப நெக்ஸ்ட் பையனையே அமைச்சிருக்கீங்க. இந்த கவலையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆயிருக்கு. முதல்ல நீங்க வந்து ஒழுங்கா தூங்குறீங்களா சாப்பிடுறீங்களா இது மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி போகும்போது டாக்டர் கிட்ட அந்த மாதிரி விஷயங்களும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன்ல வந்து என்ன ஆல்டர் பண்ணுங்கிறது டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் இதை வந்து நீங்க ஒரு விதத்துல என்ன சந்தோஷம் பண்ணணும்னா பையன் வந்து வெளியூர் போயிருக்கான், சம்பாதிக்க போயிருக்கான், இத மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு சந்தோஷத்தை வளர்த்துக்கணும். முடிஞ்சா நீங்க அவரை போய் பார்த்துட்டு வரலாம். அடுத்தது இங்க என்ன வேற இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது மாதிரி நீங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணாதான் மாத்திரையோட எஃபெக்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க மனசுல வந்து கஷ்டத்தை வச்சுட்டு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் அது ரொம்ப கஷ்டம் தான்மா. அது அம்மா நீங்க ஏற்கனவே மருத்துவரை பார்த்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதா சொல்லிருக்கீங்க. அதே மருத்துவரை போய் பார்த்து இப்போ இன்னும் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அது போக என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நீங்க நெகட்டிவா நினைக்காம அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க, உங்களை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த கவலை உங்களை விட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ராஜ்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜ்குமார். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க ராஜ்குமார். சொல்லுங்க ராஜ்குமார். மேடம் ஆக்சுவலி டாக்டர்கிட்ட பேசணும். பேசுங்க. ஆக்சுவலி என்னோட வைஃப் வந்து இந்த அப்சசிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். நான் வந்து அப்ரோச் பண்ணதுல அவங்களோட கேரக்டர்ல வந்து இது தென்படுது. சரி. இப்போ இதுக்கு ட்ரீட் பண்றது வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டுங்களா இல்ல மெடிசன் ஏதாவது இருக்குங்களா அது கேட்கணுங்க. கண்டிப்பா அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க. கண்டிப்பா அதுக்கான இது வந்து இந்த அப்சஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா முதல்ல இனிஷியலா அட்லீஸ்ட் மெடிகேஷன் தேவைப்படும். கண்டிப்பா ஒரு சைக்காட்ரி டாக்டரை பார்த்து கண்டிப்பா மெடிகேஷன் பண்ணி முதல்ல உள்ள இன்டென்சிட்டி உங்களுடைய சிவியாரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸை குறைச்ச பிறகுதான் நீங்க நம்ம செல்ஃப் கண்ட்ரோல வச்சுக்க முடியுமே தவிர எடுத்த உடனே நீங்க செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா பண்ண முடியாது. பிரச்சனைகள் தான் வரும். அதனால கண்டிப்பா ஒரு சைக்காட்ரி டாக்டரை பார்த்துடுங்க. அது பெட்டர் ஆப்ஷன். ராஜ்குமார் நீங்க உங்களுடைய மனைவிய ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகி இப்ப இருக்கிற அவங்க பிரச்சனைக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு பார்த்து அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்க மனைவிக்கு இருக்கிற இந்த பிரச்சனை அவங்கள விட்டு நீங்கிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேயர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்க ஆலோசனைகளை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஸ்வரன். நன்றி ஷீலா. வாழ்க்கை நம்மள பல பேருக்கு பரிச்சயமாக்கி இருக்கும். அதுல ஒருத்தர் கூட தவறு செய்யாம வாழ்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை தவறு பண்ணாத ஒருத்தரை அதிசயமா நாம சந்திக்க நேர்ந்தா மனசுல வச்சுக்கோங்க, அந்த நபர் வாழ்க்கையில எந்த முயற்சியும் எடுக்காததுனாலதான் அவங்க வாழ்க்கையில தவறே நடக்கல. தவறுகளை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை சரி செய்ய மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.